ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி மார்னிங். ஸோ ஹாப்பி மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு தடவையாவது ஒரு 9:30க்குள்ளே vlog போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே மிஸ் ஆகி கொஞ்சம் லேட் ஆகிடுது. பட் இந்த வீடியோ வந்து ஒரு லீவ் நாள் அன்னைக்கு நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அந்த கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்பெஷலான விஷயம் நிறையவே இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் டிப்ஸ்லாம் சூப்பராக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் சொன்ன அந்த ஸ்வீட் ரெசிபி வந்து பார்க்கலாம். அதோட ஸ்பெஷலான குட்டி குட்டி டிப்ஸ்லாம் அதில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம இப்போ ரெசிபி வந்து பார்க்கலாம். மாசி ஸ்வீட்டுக்கு நான் வெல்லம் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் நாட்டு சக்கரை இல்லை கருப்பட்டி இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இல்லை சுகர் ஆட் பண்ணுவீங்கன்னா சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வெல்லம் இதோட அளவு சொல்லிடுறேன். தேங்காய் வந்து நம்ம 2 கப் அளவுக்கு எடுத்துருக்கோம். நான் அந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். 2 கப் அளவுக்கு தேங்காய்னா 1 கப் அளவுக்கு நம்ம வெல்லம் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் நாட்டு சக்கரை ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணால் போதும். இது சின்ன ஸ்பூனுன்றதுனால நான் 2 ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, பாசிப்பருப்பு இப்போ நல்லா வந்து அரைச்சிக்கலாம். பாசிப்பருப்போட அளவு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கணும். ஸோ என்னென்ன வந்து ஆட் பண்ணுற அதோட மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கமெண்ட்ஸில் பின் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிங்கன்னா அதில் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்க, இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச பாசிப்பருப்பையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட்டுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது தேங்காய் திரட்டிப்பால் சொல்லுவாங்க, இல்லைனா தேங்காய் ஹல்வா சொல்லுவாங்க. ஸோ நமக்கு பிடிச்ச பேரை நம்ம வச்சுக்கலாம், ஃபைன். ஸோ பாசிப்பருப்பும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி எவ்வளோ வேணுமோ சேர்த்து இதை நல்லா வந்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வந்து எடுத்துக்க போகிறோம். நல்லா வந்து அரைச்சாச்சு. அதை அரைக்கும்போது நான் ஒரு 2 ஏலக்காய் வந்து அதில் போட்டு அரைச்சேன். அது வந்து மிஸ் பண்ணிட்டேன் அந்த கிளிப்பிங். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். 2 ஏலக்காய் வந்து சேர்க்கணும். இப்போ ஒரு பேனில் நெய் இல்லைனா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நெய்யே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் வந்து சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுட்டு அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா லோ ஃப்ளேமில், அந்த கடாய் வந்து ரொம்ப சூடாகிடக்கூடாது, ஓரளவுக்கு மீடியம் ஹீட்டாக இருக்கும்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கிட்டு நல்லா கை விடாமல் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நமக்கு முக்கியம் வந்து அதுதான். ஸோ கொஞ்சம் கூட அதை வந்து கட்டி கட்டியாக ஆகிற மாதிரி விடாமல் நல்லா வந்து ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த பீட்டர் ஒன்று வச்சுருக்கேன். அந்த பீட்டரை வச்சு ஃபஸ்ட்டு ஈவனாக கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நமக்கு கரெக்டாக ஈஸியாக இருக்கிற மாதிரியான கரண்டி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கலக்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து திக்காக வரும். நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ நமக்கு ஒட்டாமல் வரணுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து ஒன்றும் பட்டரோ இல்லை கீயோ வந்து அதில் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதில் மறுபடியும் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் வந்து சேர்த்துருக்கேன். இடையில 1 ஸ்பூன் ஆட் பண்ணேன். இப்போ மறுபடியும் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஈவனாக கலந்து விட்டுட்டு இதில் வந்து கலர் வந்து எனக்கு வேண்டான்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபுட் கலரிங் அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஃபுட் கலர் வேணாம் அப்படின்னா எனக்கு ஒரிஜினல் டேஸ்ட்டே ஓகே, எனக்கு அது அல்வா கலரில் இருக்கணும்ல, இல்லை டேஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபுட் கலரை அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இந்த கலரோடு பார்க்கும்போது இந்த ரெசிபி ஒரு கம்ப்ளீட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால வந்து நான் ஃபுட் கலரை ஆட் பண்ணுறேன். அதையும் சேர்த்துட்டு ஈவனாக நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி கையில் தொட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஒட்டாது. நான் தண்ணி கூட கையில் தொடலை, பட் கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ வந்து ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. அண்ட் முக்கியமாக மறந்துட்டேங்க, என்ன அப்படின்னா ஏலக்காய் பொடி. ஆக்சுவலாக இது வந்து நான் அரைக்கும் போது 2 போட்டுட்டேன். பட் இதில் கொஞ்சம் ஜாதிக்காய்லாம் சேர்த்து கிராம்புலாம் சேர்த்து அரைச்சி வச்சுருப்போம். இதை ஸ்டார்டிங்கே நான் போட்டிருக்கணும். இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெசிபி சொதப்பிக்கிட்டே இருக்குது. ஏன்னா நான் வந்து மிக்ஸி ஜாரும் கொஞ்சம் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணாமல் இந்த வேலையை பார்த்துட்டேன், கொஞ்சம் கொட்டிடுச்சு.
ஓகேங்க. ஏலக்காய் சேர்க்கணும் அவ்வளோதான். ஃபைன். லாஸ்ட்டாக வந்து நெய்யில வறுத்த முந்திரி, திராட்சை போடலாம். இல்லைனா பாதாம் போடலாம். ஸோ எனக்கு பாதாம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரே மாதிரி முந்திரி, திராட்சை போட வேணாமே அப்படின்ட்டு. அதுவும் நம்ம சாப்பிடும்போது எனக்கு அந்த திராட்சை வந்து சாப்பிட்டா ரொம்ப ஒரு மாதிரி சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். அதனால நான் அதில் போடல. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம வந்து திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்ட்டான தேங்காய் ஹல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கலர் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு ஸ்வீட்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அம்மா கிட்ட கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் ஸ்வீட்டுன்றதுனால சுவாமி கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா கிட்ட கொடுக்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இல்லை இல்லை, சாப்பிட்ற சூடு தான் இருக்கும். ஐயோ என்னாச்சு? நல்ல சேப்பாக இருந்து இப்போ பரவாயில்ல. பரவாயில்ல. நல்லா இருக்கா? தேங்காயும் பாசிப்பருப்பு அரிசி அளவு போட்டிருக்கேன். எல்லாமே சரியாக இருக்கா? ஸ்வீட்லாம் கரெக்டாக இருக்கா? ஓகே, ரெசிபி பார்த்தீங்கன்னா டன், சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, தேங்காய் அல்வா நம்மளாம் பேர் வச்சுக்க வேண்டியதான். நான் அப்படி தான் வச்சுருக்கேன், தேங்காய் அல்வான்னு வச்சுருக்கேன். பாதாம் போட்டுருங்க. ஒரே மாதிரி முந்திரி தானே போடுறோம், அந்த தடவை பாதாம் போட்டுடலாமே அப்படின்ட்டு. ஸோ சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருந்தது. அதோட அளவு நான் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் அளவு கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். இல்லைன்னா சில நேரம் கொஞ்சம் வந்து திக்காகிடும், ஹெவியாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அளவு வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ரெசிபி ஷுவராக நீங்களும் ஏதாவது ஒரு ஃப்ரைடே நம்ம நைவேத்தியமுக்கு கூட ட்ரை பண்ணலாம். இல்லை வீட்டில் ஏதாவது கெஸ்ட் வராங்கன்னா ஸ்வீட் கொடுக்கறதுக்கு நம்ம இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். ஃபைன். இப்போ நெக்ஸ்ட்டு இருக்கிற ரொம்ப ரேரான ஒரு 4-5 ஜுவல்ஸ் அந்த பீஸ் செட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அமேசானில் ஆன்லைனில் வாங்கினது தான். ரிவ்யூ வீடியோலாம் கிடையாது. பட் இது வந்து நான் யூஸ் பண்ணுறது. ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர் இது எங்கே வாங்கினீங்க, ஸோ என்னால் சர்ச் பண்ணி எடுக்க முடியல. அது ஒரு தனி வீடியோவில் வந்து நீங்கள் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கீங்களோ அதை வந்து எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் ரொம்ப அதிகமாக வாங்க மாட்டேன், நான் ரொம்ப ரேர் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இது அவ்வளோதான், இந்த செட்டோடு தான் சுற்றிட்டு இருப்பேன். பட் ரொம்ப செலக்டடாக எனக்கு பிடிச்சி சிலது வாங்குறதுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரியே ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இப்போ உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா லிங்க் கேளுங்க, நான் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த செட்டு தான். இது ப்ரைஸுமே ரொம்ப ரீசனபிள் தான். ஆக்சுவலாக அது மீஷோலேயும் இருக்குது, அமேசான்லேயும் இருக்குது. நான் எது வந்து ரேட் ரீசனபிளாக இருக்கோ அதோட லிங்க் வந்து உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா கேளுங்க, உங்களுக்கு அந்த லிங்க் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது என்னென்ன வரும் அப்படின்னா, ஒரு நெக் செட் பார்த்தீங்கன்னா அந்த பீஸ் வந்து கீழெலாம் இருக்காது, கரெக்டாக அந்த நெக் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனாலே அழகாக இருக்கும். அண்ட் வந்து தோடு இருக்குது, அண்ட் வந்து ப்ரைஸ்லெட் இருக்குது, அதில் ரிங் ஒரு மோதிரம் ஒன்று இருக்கும், அந்த மோதிரம் வந்து மிஸ்ஸிங். எனக்கு ப்ரைஸும் ரீசனபிளாக இருக்கணும், பட் கொஞ்சம் வந்து செட்டும் அதிகமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் வாங்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். மொத்தம் வந்து ஒரு 4 பீசஸ் மாதிரி வரும். இதோட லிங்க் சம்திங் யாருக்காவது வேணும்னா கேளுங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மீஷோ ஆர் அமேசான் எது வந்து ரீசனபிளாக இருக்கோ அதோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று இந்த குட்டி பாக்ஸில் போட்டிருக்கேன். இது நம்ம வந்து பெருசாக ஒரு ஜுவல் பாக்ஸில் எடுத்து வைக்கணும். மோஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி கோல்டன் கலர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஏர்டைட் பாக்ஸில் போட்டால் தான் கலர் போகாமல் இருக்கும். ஸோ இது வந்து ரோஸ் கோல்டு. இந்த ஸ்டெட் வந்து என்னோடய ஃபேவரட் கலெக்ஷனில் ஒன்றுங்க. இதில் வந்து அந்த மல்டி கலர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம நிறைய ட்ரெஸ்க்கு பார்த்திங்கன்னா இது நம்ம போட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து சூட் ஆகும். பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ட்ரெண்டியாக ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இது கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கும். ஏன்னா அந்த ஸ்டோன் மாதிரி இருக்கிறதுனால நேராக பார்க்கும்போது இதோட ஃபினிஷிங்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் அவ்வளோ குவாலிட்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லா ட்ரெஸ்க்கு போடுற மாதிரி இப்போ ஆஃபீஸ் வரலாம் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு எல்லா ட்ரெஸ்க்கும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நான் நிறைய வ்ளாகில் போட்டிருப்பேன். ஸோ எனக்கு நிறைய ட்ரெஸ்க்கு பார்த்திங்கன்னா சூட் ஆகும். ஸோ இந்த ஸ்டெட்டும் வந்து என்னோடய ஃபேவரட். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அவ்வளோதான். என்னோடய ஃபேஸ்க்கு ரொம்ப பெருசாக தொங்குற மாதிரிலாம் செட் ஆகாது. இந்த மாதிரி ஸ்டெட்டு மாதிரி இருக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அண்ட் இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பால் செயின் வந்து நான் அமேசானில் வாங்கினேன். ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ இதே மாதிரி நான் மீஷோவில் கூட பார்த்தேன். பட் இந்த குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு அதை கம்பேர் பண்ணும்போது. இதில் வந்து அந்த பால் மாதிரி இருக்கிறதுல சின்ன ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க. இந்த செயினும் நான் நிறைய தடவை யூஸ் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் கலர்லாம் பார்த்தீங்கன்னா போகலை, ஃபேட் ஆகலை, நல்லாயிருக்கு. இந்த செயினுக்கு மேட்சாக நான் ஒரு ப்ரேஸ்லெட் வாங்கினேன். ஸோ இப்போ தான் ரீசெண்டாக லாஸ்ட் வ்ளாகில் கூட பார்த்துருப்பீங்க, அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸோ இந்த ப்ரேஸ்லெட்டும் வந்து அந்த வால் செயினில் இருக்கிற ஸ்டோன் மாதிரியே இருக்கும், சின்னதாக. ஸோ ரெண்டுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ மேட்சிங்காக ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இன்னொன்று இந்த கலர் வந்து ரொம்ப ப்ரைட்டாக இருக்காது. ஸோ மைல்டு கோல்டன் கலராக இருக்கிறதுனால அவ்வளோ யூனிக்காக நீட்டாக இருக்கும். ஸோ இதில் ஏதாவது வேணும்னாலும் லிங்க் கேளுங்க, நான் கொடுக்குறேன்.
நான் வந்து சப்ஸ்கிரைபர் கேட்ட சில பல கலெக்ஷன்ஸ் தான் உங்கள்கிட்ட காட்டினேன். இதில் ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் கமெண்ட்ஸில். ஃபைனலாக ஸோ எங்களோட ஒரு குட்டி சமையலோட இந்த vlog வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி. ஸோ ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காய் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ யாருக்காவது வந்து சுத்தமாக பிடிக்காது அப்படின்னா அந்த காய் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அம்மா பண்ணுறது சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரெசிபியோட இந்த vlog வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். காய் வேணும். காய் தேங்காய் போட்டது, பாகக்காய், காரக்கறி மாதிரி. ஓகே, அவங்க அம்மா வாங்கி கொடுத்ததா, அதனால அதில் தான் அவங்க குழம்பு வைப்பாங்க, பார்த்துக்குவாங்க. இல்லை அது என்னமோ வசதியாக வாழமா இருக்கா. ஆமாம், சரணியாவும் அப்படிதான், நான் வாங்கி கொடுத்தேன் இந்த பிடி வச்சு. இன்றைக்கி காய் வந்து 2 ரெடி பண்ணுறோம். ஒன்று பாகக்காய், இன்னொன்று வாழைத்தண்டு ரெடி ஆகிட்டே இருக்குது. பாகக்காய் உள்ளே இருக்கிற சீடெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்ன பீஸா, சாம்பார், ரசம், மோர். ஸோ இன்றைக்கி லன்ச் வந்து இதுதான். பாகக்காய் நிறைய வெரைட்டிஸ்லாம் பண்ணலாம். நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நல்லா ஒரு டீப் ஃப்ரை மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லையா இன்னும் மொறுவாக பார்த்தீங்கன்னா மேலே ஸ்பைசஸ்லாம் போட்டு பொரிச்சு எடுக்கலாம், அந்த மாதிரி கூட பண்ணலாம். அப்படி இல்லையா ப்ளைனாக வேக வச்சு நம்ம கடுகுலாம் தாளிப்போம்ல, அந்த மாதிரி பண்ணலாம். எல்லாத்த விட எனக்கு ரொம்ப பிடிச்சது அம்மா ரெடி பண்ணிகிட்ருக்கு இந்த புளி சேர்த்து பண்ணுற பாகக்காய் ஃப்ரை, என்னோடய ஃபேவரட். கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பாகக்காவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஈவனாக நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா இதில் சில்லி பவுடர் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம காரத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம், ஏன்னா புளி சேர்க்கறதுனால. மஞ்சள் தூள் கொஞ்சம், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இதை நல்லா வந்து ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா வந்து வெந்துருச்சு. இது வேறு பவுலில் வந்து நம்ம மாற்றி வச்சுட்டு வேண்டியது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்பலாம் கசக்காது. தயிர் சாதம்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அந்த ப்ளைனான ரைஸ்க்கு நல்லா புளிப்பு உப்புமா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ நிறைய தடவை நான் ஆஃபீஸ்க்கு கூட சாய்க்கு இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் வச்சு கொடுப்பேன். அண்ட் சாம்பார் சாதம்க்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த vlog வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண அந்த 2 ரெசிபி அண்ட் வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் மறக்காமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.